சைக்கிள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரியவங்களுக்கு, ஜென்ஸ் ஓட்டுறது, அந்தாண்டு இருக்கிறது லேடிஸ்க்கு. அப்புறம் ஜென்ஸ் ஓட்டுறதுக்கே நிறைய பிராண்ட் இருக்குது. இது ஒரு பாருங்க 3300 சின்ன பசங்களுக்கு இருந்தான சைக்கிள். ஹாய் மக்கள்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்ம சர்வீஸ்க்கு சைக்கிள் வாங்குறதுக்கு கிளம்புறோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான். சைக்கிள் வந்து நம்ம ஒரே கடையில் பார்த்து ஒரே கடையிலையும் வாங்க போகிறதில்ல. ஸோ 2-3 கடையை செக் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து தி பெஸ்ட்டோ அந்த கடையில் போய் வாங்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் பாருங்கள். நல்லா அழகா பண்றா. கழுத்து கட்டி பிடிச்சிக்க அப்பா கழுத்து. அந்த மாஸ்க் இல்லாம மாஸ்க் எடுத்துரு. ஆமா மாஸ்க் எடுத்துரு. நான் ஆமாம்மா, இப்படி வண்டி ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். ஸோ நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் சைக்கிள் கடைக்கிட்டு முன்னாடி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பையனுக்கு இங்கே தான் சைக்கிள் எடுத்தோம். ஸோ அந்த அக்காட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், எங்கெங்க அவங்க கடையில் ரேட் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க, ஆனால் யூடியூப்பில் ஏங்கா வீடியோ இல்லை அப்படின்னு. சரி, நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலான்ட்டு கடை இங்கே தான் வந்து சைக்கிள் வந்து பையனுக்கு எடுத்துருக்கோம். ஸோ அந்த அக்காட்டே பேசிவிட்டு என்னென்ன சைக்கிள் என்னென்ன குவாலிட்டியில் இருக்குது, எவ்வளோ ரேட் வருங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்படியே ஆப்போசிட்டில் காட்டிடு. அப்படி ஆப்போசிட்டில் காட்டு, இந்த பக்கம் காட்டு, இந்த பக்கம். இந்த கடை கரெக்டாக பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்தாண்ட கோட்டை மாரியம்மன் கோயில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பக்கம் தான் இருக்குது. மசூதிக்கு அப்படியே ஆப்போசிட்டில். திருப்பி இப்படி திருப்பி கடையை காட்டு. வா உள்ள போகலாம். பாரு, சைக்கிள் நிறைய அப்பா வரும். அப்பா ஒரு மாதிரி சைக்கிள் சரி, 1.5 காசுல வாங்கிக்குமா? சூப்பராக இருக்கு. சரி, ஓகே. இந்த சைக்கிளோட ரேட் எவ்வளோ நான் சொல்கிறேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டடான சைக்கிள்ஸு. இது வந்து ஹீரோ பிராண்டா. என்ன பிராண்ட் இது? இல்லை இல்லை, வேறு பேர் போட்டு கால்பட். சைக்கிள் என்னவோ சர்வீஸ்க்கு பார்க்க போனது தான். ஆனால் எல்லா சைக்கிளுமே மாடல் நிறையா இருந்ததா, உடனே எனக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு. ஓகே, நம்மளும் ஒரு சைக்கிள் வாங்கிடலாம் அப்படின்னு. ஏன்னா சின்ன வயசில் ஓட்டினது, ஸ்கூல் போகும்போது சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பெருசாக வந்து சைக்கிள்லாம் ஓட்டினதே இல்லை. சரி, இதை எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ரேட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 5000 to 6000 அந்த ரேஞ்சில் இருந்தது. பிராண்டடாக இருந்தது. பார்த்திங்கன்னா எல்லாம் ஹீரோ, ஹெர்குலிஸ் அந்த மாதிரி பிராண்டட்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஸோ பையனுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டோம். பையனுக்கு ஆக்சுவலாக வந்து புது பஸ் ஸ்டாண்டில் 5 ரோடு அங்கங்கன்னு எல்லா சைக்கிள் கடையிலையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ பிராண்டே எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ அது சஸ்பென்ஷனோட மாடல் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடையில் ரேட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி இவங்க கடைக்கு வந்து பார்த்தோம். ரேட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதோடய ரேட் நல்லா பெஸ்ட்டாகவே இருந்தது. பையனுக்கு எடுத்தது பார்த்திங்கன்னா 5700 கிட்ட அந்த ரேஞ்சு. ஸோ எல்லாமே வந்து வாரண்ட்டி இருக்குது அப்படின்னாங்க. சைக்கிள் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஓட்டுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே போல் பிராண்டடாக இருக்கும்போது லைஃபும் ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னா இந்த பெண்ட் ஆகிறதோ இல்லை வீல் வந்து பிரச்சனை ஆகிறது அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் வராது. ஸோ அதனால் இந்த டைம் வந்து சர்வீஸுக்கு எடுத்தது ஹீரோ பிராண்டில் எடுத்தோம். அந்த மாதிரி பெரியவங்களுக்கு ஓட்டுற சைக்கிளுமே ஹீரோ, ஹெர்குலிஸ் அந்த மாதிரி எல்லா மாடலுமே இருக்குது. ஸோ இது நான் ஓட்டிகிட்டு இருக்க சைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா 5500 அந்த ரேஞ்ச் தான் சொன்னாங்க. சின்ன பசங்களுக்கு அவங்க வாங்குகிற சைக்கிளோட பெரியவங்களுக்கு வாங்குகிற சைக்கிள் ரேட் பரவாயில்லையா இருக்குது. ஸோ இனிமேல் அவனுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த சைடில் வந்து வீல் வந்து ஒன்று வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா ஓட்டுறது வந்து சைக்கிள் ஹைட்டாக இருக்குது. அந்த சைடு சப்போர்ட் வீல் எல்லாமே ஓட்டுவான். ஸோ இருந்தாலும் இப்போ புதுசாக வாங்குறோம், கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிறனால அந்த சைடு வீல் வந்து அவங்களே வச்சு தர சொல்லிட்டோம். ஸோ ரேட் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த சைடு வீல்லாம் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸு. ஏன்னா வண்டியோடு வர்றது பார்த்திங்கன்னா
ஃபிட்டிங் வந்து சைடு மிரரும் அந்த பெல்லும் வந்து ஃப்ரீயாக வச்சு தந்தாங்க. சைடு வீல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரேட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ரேட்டு. அதே போல் நம்ம கேட்டதுக்கப்புறமே ரேட்டும் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து இந்த கடையில் ஓரளவுக்கு பரவாயில்ல, கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி. சரி ஓகே நம்ம கேட்குறாங்கிறதுக்காக ரேட் கம்மி பண்ணுறாங்க. அதுவும் வந்து எல்லா பிராண்டுக்கும் அவங்க பண்ணுறதில்ல. எனக்கு முன்னாடியே ஒருத்தர் கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவங்க ரேட் கேட்டாங்க. ஆனால் குவாலிட்டி ஏன்னா பிராண்டு அது ஒரு சில மாடல்லாம் வந்து ஃபிக்ஸட் ரேட் தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் எடுத்தது வந்து ரேட் ஓரளவுக்கு கம்மி பண்ணி கொடுத்தாங்க. குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. சஸ்பென்ஷனோட இந்த சைக்கிள் பொறுத்த வரைக்கும் சென்டர் சஸ்பென்ஷனும் இருக்குது, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனும் இருக்குது. பிரேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியான பிரேக்கு. மெயினாக அதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் ரேட் ஒரு 500 அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. ஏன்னா இன்னொரு மாடலும் பார்த்தோம், அது 4300 அந்த ரேஞ்சு தான். ஆனால் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான பிரேக்கு. ஸோ இவன் ஓட்டுற ஸ்பீடுக்கு ஏற்கனவே இந்த சின்ன வண்டி ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கான், அதை வந்து காலில் தேய்ச்சி நிறுத்துவான். ஸோ அந்த மாதிரி இந்த சைக்கிள் ஆகிடக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் பிரேக்குக்காகவே நாங்கள் ஒரு பெரிய சைக்கிள் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்க பிரேக் சிஸ்டம் இருக்க சைக்கிளாகவே வாங்கிட்டோம். ஸோ ஏன்னா பிராண்டு வந்து ஹீரோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு ட்ரஸ்ட்டில் இந்த சைக்கிள் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ சைக்கிளுக்கும் பொறுத்த வரைக்கும் கடையை நான் ஒரே கடையில் பார்த்துட்டு அங்கேயே நான் செலக்ட் பண்ணுற மாதிரி வாங்கவே மாட்டேன். எந்த பொருளையுமே ரேட் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குவேன். எனக்கு பையனுக்கு வந்து பார்க்கும்போது இந்த பிராண்டில் இது வந்து ப்ரைஸ் எனக்கு கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது. ஏன்னா 7000 8000 அந்த ரேஞ்சிலையும் சைக்கிள் காட்டினாங்க. ஆனால் அவ்வளோ காஸ்ட்லி வேண்டியதில்லை. ஏன்னா வளர்கிற பையன் இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா திரும்ப சைக்கிள் வேறு மாற்ற வேண்டியது இருக்குன்ட்டு சரி இப்போதைக்கு நல்லா அவன் யூஸ் பண்ணுறது. ஏன்னா பார்த்திங்கன்னா பிராண்டடு நான் பிராண்டடே 5000 சொல்கிறாங்க. இது வந்து பிராண்டடு, அதுலேருந்து ரேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிறனால சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் பிராண்டட் சைக்கிள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 4800 5000 மேலே சொல்கிறாங்க, 6000 சொல்கிறாங்க ஒரு சில பிராண்ட் ஒரு சில மாடல்ஸ். அது வந்து இது கொஞ்சம் சைக்கிளும் ஹைட்டு, இந்த ரேட்டுக்கு வந்து தி பெஸ்ட்னே நான் சொல்லுவேன். சரி ஓகே அதனால தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தனால தான் இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு அந்த கடையிலையும் கேட்டுட்டு சரி அவங்க ஓகேங்க பண்ணுங்கன்னு சொன்னனால வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ ஓகே உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த கடை வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் கரெக்டாக வந்து நம்ம கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இந்தாண்ட இதுக்கு ராஜகணபதி கோயிலுக்கு வர ரோடு வரும். அது அந்த வழியிலேயே கரெக்டாக அந்த முன்னாடியே வந்து மசூதி இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கடை இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே இடம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ உங்களுக்கும் எதாவது தேவை அப்படின்னா உங்களுக்கு இந்த கடையை வந்து ரேட் செக் பண்ணி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் வாங்க. கடை வந்து இந்த கடை கரெக்டாக பழைய பஸ் ஸ்டாண்டில் மாரியம்மன் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கடை வந்து நாமளும் ஒரு 2-3 கடையில் கம்பேர் பண்ணிட்டு தான் சர்வீஸுக்கு இங்கே சைக்கிள் எடுத்துருக்கோம். பரவாயில்ல பிராண்டடாகவும் எடுத்தாச்சு. ஹீரோ பிராண்டில் சஸ்பென்ஷனோட பிரேக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியான பிரேக் மாடலில் தான் எடுத்துருக்கோம். ஸோ இந்த இதுலேயே வந்து நான் கடையோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கலாம். சர்வீஸா பிடிச்சிருக்கா? இது எல்லாமே வந்து பிராண்டடான சைக்கிள்ஸு, ஹீரோ பிராண்டு, எக்ஸ்பிள்ஸு, இது மாதிரி பிஎஸ்ஸு இது மாதிரி எல்லாமே. ஸோ அவன் வந்து இந்த சைக்கிள் ஓட்டுவான், சைடு வீல் வந்து நம்ம வச்சு வாங்குகிறோம். சைக்கிள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரியவங்களுக்கு, ஜென்ஸ் ஓட்டுறது, அந்தாண்டு இருக்கிறது லேடிஸ்க்கு. அப்புறம் ஜென்ஸ் ஓட்டுறதுக்கே நிறைய பிராண்ட் இருக்குது. இது ஒரு பிராண்ட் வந்து கால்பன் ஒரு பிராண்டு, இது வந்து எவ்வளோ சொன்னாங்க 5300. அது வந்து ஹீரோ பிராண்ட் எடுத்து ஓட்டினது 5600. ஸோ அந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. ஹீரோ பிராண்ட்லேயே நிறையா மாடல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பெரிய அதாவது ஜென்ஸ் ஓட்டுறதுக்கு, அந்த சைடில் இருக்கிறது லேடிஸ். இப்போ அது எவ்வளோ ரேட் வரும் லேடிஸ் ஓட்டுறது? லேடிஸ் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 5800 மாடல்ஸ் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுவும் வந்து பிராண்டடா ஹீரோ அந்த மாதிரி. இது வந்து குட்டி பசங்க ஓட்டுறது. இதெல்லாம் எவ்வளோ ரேட்டில் இருந்துருக்கு? இதுன்னு பார்த்தீங்கன்னா 3300 சின்ன பசங்க இருந்தான சைக்கிள். சர்வீஸோட சைக்கிள் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ சைடு வீலு சரி பண்ணிட்டாங்க, சைடு வீல் வச்சாச்சு. ஸோ அது இல்லாமல் வந்து ஹேண்டில் பாரு இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு டெலிவரி எடுக்கிறோம். வரலாம்பா என்னது போதுண்ணா, நீ முன்னாடி போடா. பட்டு அந்த டைலாக் பேச சொல்ல, அந்த டைலாக் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வண்டியை தரவில்லை, சைக்கிளே தரவில்லையா? சூப்பராக இருக்கடா. சரிங்க வா, நீ வண்டியை திருப்பு.